எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் நாள் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நறுக்கிக்கலாம், சாஃப்டாகிடும். வானலி இல்லைன்னா இட்லி பானையில் தண்ணி வச்சு இந்த வெஜிடபிள்லாம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும். வானலியில் ஒரு சின்ன கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் வதக்கிண்டு ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்லாம் போட்டு வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், காரம் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வதக்கினா போதும். அப்படி பச்சை வாசனை போனோடனே இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் ஊறுகாய் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப நாளைக்கு இருக்காது, அதனால் அப்பப்போ தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க. தேங்க்யூ. இந்த வெஜிடபிளோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சாம்பார் மிளகா, குடமிளகா சேர்த்துக்கலாம். மாங்காய் கிடச்சதுன்னா அதையும் பொடியாக நறுக்கியாக சேர்த்துக்கலாம். இது பசுமஞ்சள் சீசன், அதனால் பசுமஞ்சள் கிடச்சது பொடியாக நறுக்கின்னு இருக்கேன், இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு